இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 113 அதிகாரம் 8 அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவார். உன் தலையை உயர்த்துவார். அவர் சொல்லியபடியே செய்கிற தெய்வம். நீ கர்த்தரை விசுவாசிக்கிறபடியினால் அவர் உன் தலையை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நீங்க இருதயத்தில் நினைத்துக் கொள்ளலாம், ஆண்டவரே, நான் மிகவும் பின்தங்கி இருக்கேனே, என் நிலைமை மிகவும் வருத்தத்திலும் ஏதோ சிறுமையிலும் உள்ளதே என்று இருதயத்தில் அநேக கேள்விகளோடு கூட இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்கிலும் நான் உன்னை 1000 தலைமுறை மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எனவே நீ இப்பொழுது இருக்கிற நிலைமையை குறித்து வருந்தாதே. உன் நிலைமையை மாற்ற தேவனாலே கூடும். உன் சூழ்நிலையை மாற்ற கர்த்தராலே கூடும். அவர் சிறியவனை புழுதிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்தி ராஜாக்களும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிறவர். அந்த தேவன் உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார். உன் நிலைமைகள் மாறும். அந்த மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அநேகர் கண்களுக்கு ஆச்சரியமாக நடத்துவார். உன் தலையை உயர்த்தி அவர் சிங்காசனத்தின் மத்தியிலே உட்கார பண்ணுகிற தேவன். அவர் சொல்ல ஆகும். நீ ராஜாக்களும் பிரபுக்களும் மத்தியிலே உன்னை அமர செய்து அதிபதிகளோடு உட்கார பண்ணி உன்னை உயர்த்த கர்த்தராலே ஆகும். அவர் செய்வார். ஆமேன்.